சுந்தர சோழருடைய அரசவையில சிற்றரசர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. அவங்களோட சக்கரவர்த்தி பேசுறாரு. அப்போ சம்புவரையரும் பழுவேட்டரையரும் மற்றும் பலரும் தங்களுடைய கருத்தை சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாங்க. கடைசியில பெரிய பழுவேட்டரையர் கத்தியால தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு சாக போறேன்னு சொன்னப்போ அருள்மொழிவர்மர் அவரை தடுத்து நிறுத்துறாரு. இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 75 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த நெடுங்கதையில் வரும் பாத்திரங்களில் சிலர் முன்னுக்கு பின் முரணாக பேசியும் நடந்தும் வருவதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள். அதற்கு நாம் பொறுப்பாளிகள் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித இயற்கை என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சூழ்நிலையும் பல்வேறு சம்பவங்களும் அவர்களுடைய மனப்போக்கையும் நடத்தையையும் மாற்றுகின்றன. நேற்றைக்கு ஒருவிதமாக பேசி நடந்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு முற்றும் முரணான முறையில் பேசுகிறார்கள், நடந்து கொள்ளுகிறார்கள். பெரிய பழுவேட்டரையர் இக்கதையின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ராஜரீக சதி ஆலோசனைக்கு தலைவராயிருந்தார். இப்போது பலர் அறிய தான் செய்த குற்றத்தை எடுத்துச் சொல்லி அதற்கு பிராயச்சித்தமாக தன்னுடைய சிரத்தை தானே துணித்து கொண்டு உயிரை விட விரும்பினார். பெரிய சம்புவரையர் இளவரசர் கரிகாலரின் உயிரற்ற உடலை கண்டதும் அடைந்த திக்பிரமையில் எப்படியாவது அந்த படுகொலை பழி தன் குடும்பத்தின் மீது சாராமல் போக வேண்டும் எனும் கவலையினால் தனது பழைய மாளிகையையே எரிக்க முற்பட்டார். அந்த பழியை வேறு யார் தலையிலாவது சுமத்திவிட வேண்டும் என்ற ஆவல் கொண்டு தன் மகனையும் அந்த முயற்சியில் ஏவிவிட்டார். இப்போது குற்றம் தன் பேரில் சாரவில்லை என்று அறிந்த பிறகு, தன் அருமை புதல்வி வந்தியத்தேவன் பேரில் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை அறிந்த பிறகு வேறு விதமாக பேசலானார். இந்த கதையின் ஆரம்பத்தில் மூடு பல்லக்கில் மறைந்து வந்த போலி மதுராந்தகனையே உண்மை மதுராந்தகன் என்றும் அவனே பின்னால் உத்தம சோழ சக்கரவர்த்தியாக போகிறான் என்றும் வாசகர்கள் நம்பும்படியாக நாம் செய்திருந்தோம். கதை போக்குக்கு அது அவசியமாயிருந்தது. ஏன், முதல் மந்திரி அனிருத்தருக்கு ஓரளவு பழைய ரகசியங்கள் தெரிந்திருந்த போதிலும் அவரும் மதுராந்தகரே முடிசூட்டப்பட வேண்டும் என்று கருதினார். அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் முன்பின் விவரங்களை அவர் பூரணமாக அறிந்திருக்கவில்லை. ஆகையால் போலி மதுராந்தகர் கண்டராதித்தரின் புதல்வர் அல்ல என்றாலும் சுந்தர சோழருக்கும் மந்தாகினிக்கும் பிறந்த புதல்வர் என்று அவர் எண்ணினார். அதனால் அவரும் தடுமாற்றமடைந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த கதையிலேயே நேர்மையில் சிறந்தவர் என்றும் சத்திய சந்தர் என்றும் நாம் கருதி வந்த அருள்மொழித்தேவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை நாம் கடைசியாக பார்த்தோம். இத்தனை காலமும் தனக்கு அரசுரிமை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர் இப்போது திடீரென்று தன் போக்கை மாற்றிக்கொண்டு நானே முடிசூட்டிக் கொள்வேன் என்று பலர் அறிய சொல்ல ஆரம்பித்து விட்டார். சமய சந்தர்ப்பங்கள் தான் அவருடைய இந்த மாறுதலுக்கு காரணம் என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஆம், அருள்மொழித்தேவரின் வார்த்தைகள் அங்கிருந்தோர் அனைவரையும் வியப்பும் திகைப்பும் அடைய செய்தன. அதே சமயத்தில் அவர்களுடைய மனதில் ஒரு விதமான நிம்மதியையும் உண்டாக்கியது. நானே மகுடம் சூட்டிக் கொள்ளப் போகிறேன், தங்கள் திருக்கரத்தினால் முடிசூட்ட வேண்டும் என்று பெரிய பழுவேட்டரையரை பார்த்து அவர் கூறியதும் அனைவருடைய உள்ளத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டானது. பெரிய பழுவேட்டரையர் தன் உயிரை தானே போக்கிக் கொள்ளும் முயற்சியை பொன்னியின் செல்வர் தடுத்து நிறுத்தியதை அறிந்தார். அவருடைய வார்த்தையின் பொருளையும் உணர்ந்தார். இளவரசரின் செயலும் சொற்களும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தன. உணர்ச்சி மிகுதியினால் அவருடைய உடலும் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் மல்கியது. நா தழுதழுத்தது. ஒருவாறு மனதை திடப்படுத்திக் கொண்டு அவர் கூறினார், சோழகுல தோன்றலே, பொன்னியின் செல்வா, தங்களுடைய சொற்கள் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அளித்தன. தாங்களே முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் தங்களை வேண்டிக் கொள்ள எண்ணினேன். சோழ குலத்துக்கே துரோகியாகி போய்விட்ட எனக்கு அந்த வேண்டுகோள் விடுக்கவே உரிமை இல்லை என்று பேசாமல் இருந்தேன். தங்களுடைய பெரிய பாட்டனாரும் மகாபுருஷருமான கண்டராதித்த சக்கரவர்த்தி ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு போனார். தனது சகோதரர் வம்சத்தில் வந்தவர் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மகான் வற்புறுத்தி கூறினார்.
அவர் செய்திருந்த ஏற்பாட்டுக்கு விரோதமாக நாங்கள் சில காரியங்கள் செய்ய எண்ணினோம். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக மதுராந்தக தேவருக்கு பட்டம் சூட்ட எண்ணினோம். தங்கள் தந்தையும் அதற்கு உடன்பட்டு விட்டார். நாங்கள் கருதியது நிறைவேறியிருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதமாகி இருக்கும் என்று எண்ணும்போது என் குலை நடுங்குகிறது. இளவரசே, தங்கள் தந்தை வீற்றிருக்கும் சோழ சிங்காதனத்துக்கு உரிமை பூண்டவர் தாங்கள்தான். சோழ ராஜ்யத்தின் மணிமகுடத்தை அணிவதற்கு தகுதி வாய்ந்தவரும் தாங்கள்தான். தாங்கள் சின்னஞ்சிறு பாலனாக இருந்தபோது என் மார்பிலும் தோளிலும் ஏந்தி உங்களை சீராட்டி இருக்கிறேன். அப்போதெல்லாம் தங்கள் அங்க அடையாளங்களையும் தங்கள் கரங்களை அலங்கரிக்கும் ரேகைகளையும் பார்த்து இந்த பூமண்டலத்தையே ஆளும் மன்னாதி மன்னராகப் போகிறீர்கள் என்று நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த 3 வருஷ காலத்திலேதான் காம குரோத மத மார்ச்சரியங்கள் என் மனதை கெடுத்துவிட இடங்கொடுத்து துரோகியாக போய்விட்டேன். பொன்னியின் செல்வா, தாங்கள் சோழ சிங்காதனம் ஏறி மணிமகுடம் புரைவது முறைமையானது, தகுதியானது. ஆனால் அந்த மணிமகுடத்தை எடுத்து தங்கள் சிரசில் சூடும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். என் கரங்களும் இழந்துவிட்டன. இந்த கரங்களினால் நான் இனி செய்யக்கூடிய புனிதமான காரியம் என் குற்றத்துக்கு பரிகாரமாக என்னை நானே மாய்த்து கொள்ளுவதுதான். பெரிய பழுவேட்டரையர் இவ்வாறு கூறியதை கேட்டதும், இல்லை இல்லை, கூடவே கூடாது என்று அந்த மந்திராலோசனை சபையில் பல குரல்கள் எழுந்தன. சுந்தர சோழர் உருக்கம் நிறைந்த குரலில் கூறினார், மாமா, இது என்ன வார்த்தை? தாங்கள் சோழ குலத்துக்கு அப்படி என்ன துரோகம் செய்து விட்டீர்கள்? என்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக என் பெரியப்பாவின் குமாரரை சிங்காசனத்தில் அமர்த்தி எண்ணினீர்கள். அது சோழ குலத்துக்கு எப்படி துரோகம் செய்வதாகும்? என் புதல்வர்களை காட்டிலும் என் பெரிய தந்தையின் குமாரனுக்கு சோழ குலத்து மணிமகுடம் புனைய அதிக உரிமை உண்டல்லவா? இப்போது கூட என் மனதில் உள்ளதை சொல்ல நீங்கள் அனுமதி கொடுத்தால் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே முதல் மந்திரி அனிருத்தர் குறுக்கிட்டு, பிரபு, இந்த நாடெங்கும் அருள்மொழிவர்மரை திருமுடி சூட வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்கின்றன. இத்தனை நாளாக அஞ்ஞாத வாசம் செய்து வந்த கண்டராதித்த தேவரின் திருக்குமாரரும் அதே உறுதியை கொண்டிருக்கிறார். பொன்னியின் செல்வரும் அதே முடிவுக்கு வந்துவிட்டார். இனி அதற்கு மாறாக யோசனை எதுவும் செய்வதில் பயனொன்றுமில்லை என்றார். அப்போது நீங்கள் யாரேனும் அவ்வாறு யோசனை செய்தாலும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார் சேந்தனமுதனாகிய மதுராந்தகத்தேவர். என் மகன் கூறுவதும் சரிதான். இனி வேறு யோசனை எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்றார் செம்பியன் மாதேவியார். அன்னையே, தங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை கூறக்கூடியவர் இங்கு யாரும் இல்லை. கடவுளின் விருப்பத்தின்படி நடக்கட்டும். ஆனாலும் பழுவூர் மாமா நம் குலத்துக்கு துரோகம் செய்து விட்டதாக கூறி தன் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புவது சரியில்லைதானே? தங்கள் திருக்குமாரருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அவர் பிரயத்தனப்பட்டது சோழ குலத்துக்கு துரோகம் செய்தது ஆகாதல்லவா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. அப்போது பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு கூற ஆரம்பித்தார். ஐயா, கேளுங்கள். என்னுடைய முயற்சி பலித்திருந்தால் எவ்வளவு பயங்கரமான விபரீதம் நடந்திருக்கும் என்பதை கேளுங்கள். இதை நான் சொல்லாமலே என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பினேன். முக்கியமாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையை தவிர வேறு எதையும் கனவிலும் கருதாதவனான என் சகோதரன் காலாந்தக கண்டரின் மனதை புண்படுத்த தயங்கினேன். இப்போது என் மனதை கல்லாக்கிக் கொண்டு உண்மையை சொல்லிவிட தீர்மானித்து விட்டேன். சக்கரவர்த்தி, நாங்கள் மகான் கண்டராதித்தரின் குமாரர் என்று எண்ணி சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு இருந்தவன் சோழ குலத்துக்கு பரம்பரை பகைவனான வீரபாண்டியனுடைய மகன். பழுவேட்டரையர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஐயோ, இல்லை, அப்படி இருக்கவே முடியாது என்றெல்லாம் அச்சபையில் குரல்கள் எழுந்தன. உங்களுக்கு நம்புவது கஷ்டமாகத்தான் இருக்கும். என் காதினாலேயே நான் அதை கேட்டிராவிட்டால் நானும் நம்பியிருக்க மாட்டேன். அரசருக்கு அரசே, என்னுடைய அவமானத்தை நான் மீண்டும் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எந்த பெண்ணின் முக அழகை கண்டு மயங்கி மோக வலையில் விழுந்து அவளை என் அரண்மனையின் சர்வாதிகாரியாக்கி வைத்திருந்தேனோ, அவள் வீரபாண்டியனுடைய மகள். அவள் வாயினால் இதை ஆதித்த கரிகாலரிடம் சொல்லியதை நான் என் காதினால் கேட்டேன். வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலர் கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்கவே பழுவூர் அரண்மனைக்கு அவள் வந்திருந்தாள். அதற்குத்தான் சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பாதகியும் அவளுடன் சதி செய்தவர்களும் கரிகாலரை கொன்றுவிட்டு வீரபாண்டியனின் மகனையே சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க திட்டமிட்டிருந்தார்கள். நம் குலதெய்வமான துர்காதேவியின் அருளினால் அத்தகைய கொடிய விபரீதம் நடக்காமல் போனது.
துர்கா பரமேஸ்வரி என் கண்களை திறப்பதற்காகவே அந்த வாணர் குலத்து வீரனை அனுப்பி வைத்தாள். அவன் மூலமாகவே இந்த பயங்கரமான ரகசியங்களை நான் அறிய முடிந்தது. இன்னும் சில செய்திகளை அவனிடம் நான் கேட்டறிய வேண்டும் என்று இருந்தேன். அவனை இந்த இளஞ்சம்புவரையன் கொன்று வடவாற்று வெள்ளத்தில் விட்டுவிட்டு வந்துவிட்டான். நிர்மூடன் என்றார் பெரிய பழுவேட்டரையர். இந்த வார்த்தையை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் திகைத்து போய் நிற்கையில் கந்தமாறன் மட்டும், ஐயா, எப்படியும் அந்த வந்தியத்தேவனும் சதிகார கும்பலுடன் சேர்ந்தவன்தானே? அவனை நான் வேலெறிந்து கொன்றதில் குற்றம் என்ன என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்டு பெரிய பழுவேட்டரையர் அவனை கோபமாக திரும்பி பார்த்தார். அச்சமயம் அனிருத்தர் குறுக்கிட்டு, ஐயா, வாணர் குல வீரனை கொன்று விட்டதாக இவன் சொல்லுகிறான், அவ்வளவுதானே? இவன் வேலெறிந்து கொன்றவன் வந்தியத்தேவன் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டார். அப்போது பார்த்திபேந்திரன் சிறிது தணிவான குரலில், வடவாற்று வெள்ளம் திரும்பி மேற்கு நோக்கி பாய்ந்து செத்தவனின் உடலை கொண்டு வந்தால் ஒருவேளை உண்மை வெளியாகும் என்றான். யார் கண்டது? வடவாற்று வெள்ளம் திரும்பி பாய்ந்தாலும் பாயலாம் என்றார் முதல் மந்திரி அனிருத்தர். அவருடைய வாக்கை மெய்ப்படுத்துவது போல் அடுத்த கணத்தில் சொட்ட சொட்ட நனைந்திருந்த ஈரத் துணிகளிலிருந்து தண்ணீர் துளிகளை சிந்த விட்டு கொண்டு வந்தியத்தேவன் அந்த மந்திராலோசனை மண்டபத்தில் பிரவேசித்தான். அவனுடைய முகத்தின் மிரண்ட தோற்றமும் அவன் உள்ளே வந்த அலங்கோலமான நிலையும் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தவனுடைய உடல் ஏதோ ஒரு ஜால வித்தையினால் எழுந்து நடமாடுவது போன்ற பிரம்மையை பார்த்தவர்களின் உள்ளத்தில் உண்டாக்கியது. ஆஹா, வடவாற்றின் வெள்ளம் திரும்பியே விட்டது, இறந்தவனையே உயிர்ப்பித்துக் கொண்டு வந்து விட்டது என்றார் முதல் மந்திரி அனிருத்தர். அச்சமயம் வந்தியத்தேவன் அங்கே அந்த கோலத்தில் எவ்வாறு வந்து சேர்ந்தான் என்பதை வாசகர்களுக்கு நாம் அறிவித்தாக வேண்டும். பொன்னியின் செல்வர், குந்தவை தேவி முதலியோர் தன்னை தனியாக விட்டுச் சென்ற பிறகு வந்தியத்தேவன் மிக்க மனச்சோர்வு அடைந்திருந்தான். வீரதீர செயல்கள் புரிந்து உலகத்தையே பிரமிக்க வைக்க வேண்டும் எனும் ஆர்வம் கொண்டிருந்தவனுக்கு பலரும் தன்னை பார்த்து பரிதாபம் கொள்ளும்படியான நிலையில் இருந்தது சிறிதும் பிடிக்கவில்லை. பாதாள சிறையை காட்டிலும் இந்த அரண்மனை அந்தப்புறத்து அறை கொடியதாக அவனுக்கு தோன்றியது. பொன்னியின் செல்வரின் தயவினால் அவன் பேரில் கரிகாலரை கொன்ற குற்றத்தை சுமத்தாமலும் அதற்காக தண்டனை அளிக்காமலும் ஒருவேளை விட்டுவிடுவார்கள். ஆனால் அவனை பற்றி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவனை களங்கம் உள்ளவனாகவே கருதுவார்கள். இளைய பிராட்டி அவனிடம் காட்டும் இரக்கமும் அனுதாபமும் அவ்வளவுடன் நின்றுவிடும். சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகும் பொன்னியின் செல்வரின் திருத்தமக்கையாரை கைப்பிடித்து மணந்து கொள்வது கனவிலும் நடவாத காரியம். அமைச்சர்களும் தளபதிகளும் அவனை அருவருப்புடன் நோக்குவார்கள். அரச குலத்தினரின் சித்தம் அடிக்கடி மாறக்கூடியது. இளவரசர் அருள்மொழிவர்மர் தான் அவன் மீது எத்தனை நாள் அபிமானம் காட்டி வருவார் என்பது யாருக்கு தெரியும்? ஆஹா, முதலில் உத்தேசித்திருந்தபடி சேந்தன் அமுதனின் குடிசைக்கு அருகில் குதிரை மேலேறி இருந்தால் இத்தனை நேரம் கோடிக்கரையை அடைந்திருக்கலாம். ஏன், ஈழத்தீவுக்கே போய் சேர்ந்திருக்கலாம். தான் வைத்தியர் மகனால் தாக்கப்பட்ட சமயத்தில் குதிரை மேல் ஏறி சென்றவர்கள் யாராயிருக்கும்? ஒருவன் பைத்தியக்காரன் என்று பெயர் வாங்கிய கருத்திருமன். உண்மையில் அவன் பைத்தியக்காரன் இல்லை, சூழ்ச்சி திறமை மிக்கவன். அவனுடன் சென்றவன் யார்? பழைய மதுராந்தகத்தேவரை காணோம் என்கிறார்களே, அவராக இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் சேர்ந்து தப்பிச் செல்வதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. அந்த மதுராந்தகர் உண்மையில் யார் என்பது இங்குள்ளவர்களுக்கு தெரிந்தால் எத்தனை வியப்படைவார்கள். அவர்கள் இருவரும் பத்திரமாக ஈழ நாடு சேர்ந்து விட்டால் பாண்டிய நாட்டு மணிமகுடத்துக்கும் ரத்னகாரத்துக்கும் உரியவன் அவற்றை அடைந்து விடுவான். மன்னன் மகிந்தனின் உதவியுடனே மறுபடியும் நாட்டை அடைய போர் தொடங்குவான். அப்படி நடவாமல் தடுக்க முடியுமானால் அப்படி தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் ஒருவன்தான். தான் இங்கே இந்த அந்தப்புற அறையில் ஒளிந்து உயிர் வாழ்வதில் என்ன பயன்? இவ்வாறெல்லாம் எண்ணமிட்டு கொண்டு வந்தியத்தேவன் அந்த அறையில் அங்குமிங்கும் வட்டமிட்டு உலாவிக் கொண்டிருந்தான். அடிக்கடி அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பலகணியின் ஓரமாக வந்து நின்று ஆவலுடன் வெளியே பார்த்தான். அங்கிருந்து பார்த்தால் வடவாறு ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த பலகணியிலிருந்து அவன் கீழே குதித்தால் வடவாற்று வெள்ளத்தில் குதித்து விடலாம். அந்த மேன்மாடத்துக்கு கீழே அரண்மனை பெண்டிர் நதியில் இறங்கி குளிப்பதற்காக வாசலும் படித்துறையும் இருந்ததாக தோன்றியது. பலகணி ஓரத்தில் நின்று அவன் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. அவன் இருந்த அரண்மனைக்கு அடுத்த அரண்மனை தோட்டத்தில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக பித்து பிடித்தவள் போல ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்தால் மணிமேகலை போலல்லவா இருக்கிறது?
அவளுக்கு பின்னால் அவளை தொடர்ந்து பிடிப்பதற்காக ஓடுகிறவர்களைப் போல் இரு முதிய பெண்மணிகள் ஓடினார்கள். ஆனால் மணிமேகலையை அவர்கள் பிடிப்பது இயலாத காரியம். அதோ அவள் வெளிமதில் சுவர் அருகில் வந்துவிட்டாள். ஒரு மரத்தை பிடித்துக்கொண்டு மதில் சுவரின் மேல் ஏறிவிட்டாள். அவளுடைய கையிலே ஒரு சிறிய கத்தி மின்னுகிறதே. ஐயோ கடவுளே! மதில் சுவரிலிருந்து தலைக்குப்புற நதியின் வெள்ளத்தில் விழுந்து விட்டாளே! அதற்கு மேல் வந்தியத்தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அரண்மனை மேல் மாடத்திலிருந்து பலகணியின் வழியாக வெளிவந்து ஆற்று வெள்ளத்தில் குதித்தான். சில கண நேரம் மூச்சு திணறி பின் சமாளித்துக் கொண்டு நாலாபுறமும் பார்த்தான். தட்டு தடுமாறி நதியின் கரையோரத்தை வந்தியத்தேவன் அடைந்தான். ஆற்று வெள்ளத்தை எதிரிட்டு கொண்டு விரைவாக நடந்து சென்றான். அதோ மணிமேகலை மிதந்து வருகிறது தெரிகிறதே. ஐயோ, அவளுடைய உடம்பில் உயிர் இருக்கிறதா அல்லது உயிரற்ற உடம்பா? மறுபடியும் தன்னிடம் அன்பு கொண்ட ஒருவரின் உயிரற்ற உடம்பை சுமந்து செல்லும் துர்பாக்கியம் தனக்கு ஏற்பட்டு விடுமோ? அடடா, அந்த பெண் தன்னிடம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாள்! மனதில் எழுந்த இந்த வேதனையை எப்படியோ சகித்துக்கொண்டு வெள்ளத்திலே பாய்ந்து சென்று மணிமேகலையை இரு கரங்களினாலும் தூக்கி எடுத்துக்கொண்டான் வந்தியத்தேவன். தெய்வங்களே, இந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றிக் கொடுங்கள். சோழ நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று ஒவ்வொரு சன்னதியிலும் விழுந்து கும்பிடுகிறேன். இவ்வாறு மனதுக்குள் பல்வேறு தெய்வங்களையும் பிரார்த்தித்த வண்ணமாக வந்தியத்தேவன் மணிமேகலையை படித்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். ஏற்கனவே ஈட்டி காயத்தினால் மரணத்தின் வாசலுக்கு சென்று திரும்பி வந்த அவன் நதி வெள்ளத்தில் திடீரென்று குதித்த அதிர்ச்சியினால் மேலும் பலவீனமுற்றிருந்தான். படித்துறையில் மணிமேகலையை படுக்க வைத்தான். இங்கே யாரும் இல்லையா? ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று அலறிக்கொண்டே அங்குமிங்கும் ஓடினான். கடைசியாக ஒரு பெரிய மண்டபத்தின் வாசலில் சேவகர்கள் இருவர் அவனை வழிமடக்கி நிறுத்த முயன்றார்கள். அவர்களை மீறி தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தான் வந்தியத்தேவன். அங்கே சக்கரவர்த்தி உன்னதமான சிங்காதனத்தில் அமர்ந்திருப்பதையும் ஆடவர்கள் பெண்டிர்கள் பலர் சூழ்ந்து நிற்பதையும் கண்டு திகைத்து போனான். முதலில் அவன் கண்களில் எதிர்பட்ட பெண்மணி பூங்குழலி என்று தெரிந்து கொண்டதும் அவனுக்கு சிறிது தைரியம் உண்டானது. சமுத்திரகுமாரி, சமுத்திரகுமாரி, மணிமேகலை ஆற்றில் விழுந்து விட்டாள், உடனே வந்து காப்பாற்று என்று அலறினான். அத்தியாயம் 77. நெடுமரம் சாய்ந்தது. பூங்குழலி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது வந்தியத்தேவன் ஈரத்துணிகளுடன் அலங்கோலமாக உட்புகுந்ததைக் கண்டு திடுக்கிட்டாள். அவள் அருகிலிருந்த இளைய பிராட்டி குந்தவை, வானதி இருவரின் காதிலும் வந்தியத்தேவன் கூறியது விழுந்தது. அவர்கள் மூவரும் வந்தியத்தேவன் புகுந்த வாசல் வழியாக விரைந்து சென்றார்கள். தண்ணீர் சொட்டியிருந்த அடையாளத்தை கொண்டு அவன் வந்த வழியை கண்டுபிடித்துக் கொண்டு சென்றார்கள். வந்தியத்தேவனுடைய வார்த்தைகள் அந்த மண்டபத்தில் இருந்த மற்றவர்களின் காதில் தெளிவாக விழவில்லை. காப்பாற்றுங்கள் என்ற வார்த்தை மாத்திரம் சிலர் காதில் கேட்டது. வந்தியத்தேவனை திடீரென்று அங்கே பார்த்ததும் பார்த்திபேந்திரன், கந்தமாறன் இருவரும் தாங்கள் காண்பது இறந்து போன வந்தியத்தேவனின் ஆவி வடிவம்தான் என்று நினைத்தார்கள். ஆனால் வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த சேவகர்கள் பரபரப்புடன் உள்ளே நுழைந்து அவனை பற்றி கொண்டதும் மேற்கூறிய பிரம்மை அவர்களுக்கு நீங்கியது. சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும். இந்த பைத்தியக்காரன் அரண்மனை படித்துறை கதவு வழியாக புகுந்து ஓடி வந்தான். நாங்கள் தடுத்தும் கேட்கவில்லை என்று அச்சேவகர்கள் கூறிவிட்டு வந்தியத்தேவனை தங்களுடன் இழுத்துச் செல்ல முயன்றார்கள். அப்பப்பா, இந்த வந்தியத்தேவனுடைய உயிர்தான் எவ்வளவு கெட்டியானது! எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் எப்படியோ தப்பித்து வந்து விடுகிறானே என்ற வியப்பு பார்த்திபேந்திரனின் உள்ளத்தில் எழுந்தது. அத்துடன் குரோதமும் கொழுந்து விட்டு எரிந்தது. இனி ஒரு முறை அவன் தப்பித்துச் செல்வதற்கு இடம் தரலாகாது என்று ஒரு கணத்தில் முடிவு செய்து கொண்ட அவன் சக்கரவர்த்தியின் சன்னிதானம் என்பதையும் மறந்து பாய்ந்து சென்று வந்தியத்தேவனுடைய தோள்களில் ஒன்றை பலமாக பற்றி கொண்டான். இவன் பைத்தியக்காரன் அல்ல, கொலைகாரன், ஆதித்த கரிகாலரை கொன்ற வஞ்சக துரோகி என்று கூறிக்கொண்டே அவனை பிடித்து இழுக்க முயன்ற சேவகர்களை ஜாடையினால் அப்புறப்படுத்தினான். சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, பால்வடியும் முகமுள்ள இந்த பிள்ளையா என் மகனை கொன்றதாக சொல்லுகிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லையே. இவன்தானே ஆதித்த கரிகாலனிடமிருந்து எனக்கு ஓலை கொண்டு வந்தான் என்றார். ஆமையா, இவன்தான் ஓலை கொண்டு வந்தான். இவன்தான் தஞ்சை கோட்டைக்கு வெளியே மூடு பல்லக்கில் வந்த நந்தினி தேவியை சந்தித்து ரகசியம் பேசினான். இவனேதான் இக்கோட்டையிலிருந்து முன்னொரு தடவை தப்பி ஓடினான். இப்போதும் பாதாள சிறையிலிருந்து தப்பித்து ஓடினான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். என் முதுகிலை குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி ஓடியவன் இவன்தான் என்று சொன்னான் கந்தமாறன். அப்போது முதல் மந்திரி அனிருத்தர் குறுக்கிட்டு, ஏனப்பா, இவனைத்தானே நீ முதுகில் வேலெறிந்து கொன்றதாக சற்று முன்னால் சொன்னாய் என்று கேட்டார். ஆம், சொன்னேன்.
தாங்கள் இக்கொலைகாரனுக்கு ஒத்தாசை செய்து இவனை உயிர்ப்பித்துக் கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று நான் கண்டேனா என்றான் கந்தமாறன். பொன்னியின் செல்வர் இத்தனை நேரமும் செயலற்று நின்று கொண்டிருந்தார். வந்தியத்தேவன் மறுபடியும் தப்பி ஓட பார்த்து நதியில் குதித்திருக்கிறான் என்றும், நீச்சல் பயிற்சி போதிய அளவு பெறாதபடியால் திரும்ப கரையேறி இப்படி தறிகெட்டு வந்து சபையில் புகுந்திருக்கிறான் என்றும் அவர் எண்ணிக்கொண்டார். இதனால் அவருக்கு வந்தியத்தேவன் மீது பிறந்த கோபம் தணிவதற்கு சிறிது நேரமானது. கந்தமாறனுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டதும் பொன்னியின் செல்வர் கம்பீரமாக நடந்து வந்தார். வந்து வந்தியத்தேவன் அருகில் நின்றார். தந்தையே, இந்த வல்லத்து இளவரசர் என் உயிருக்கு உயிரான நண்பர். இலங்கையிலும் நடுக்கடலிலும் எனக்கு நேர்ந்த அபாயங்களில் என்னை காப்பாற்றியவர். இவர் பிழைத்து வந்தது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் மீது குற்றம் சுமத்துவது என் மீது குற்றம் சுமத்துவது போலாகும் என்றார். அவருடைய குரலில் தொனித்த அதிகார தோரணை எல்லாரையும் சிறிது நேரம் மௌனமாக இருக்கச் செய்தது. பிறகு முதல் மந்திரி அனிருத்தர், பொன்னியின் செல்வ, சிறிது யோசித்து பாருங்கள். இளம் சம்புவரையரின் வேலுக்கு இரையாகி மாண்டதாக சொல்லப்பட்டவர் எப்படியோ உயிரோடு வந்து குதித்திருக்கிறார். அவர் மீது குற்றம் என்னவோ சாட்டிவிட்டார்கள். ஆகையால் விசாரித்து உண்மையை தெளிவாக்கி விடுவது நல்லதல்லவா என்றார். அப்போது கந்தமாறன் குறுக்கிட்டு, நம்முடைய இளவரசர் இன்னொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசர்தான் சிங்காதனம் ஏறுவதற்காக இந்த வந்தியத்தேவனை அனுப்பி தன் தமையனை கொல்ல சதி செய்ததாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. அதற்கு நாம் இடம் தரக்கூடாது அல்லவா என்றான். அதை கேட்டு அங்கிருந்தோர் அனைவரும் பயங்கரமடைந்து நின்றார்கள். சம்புவரையர் மட்டும் முன்வந்து கந்தமாறனை கன்னத்தில் ஒரு அறை ஓங்கி அறைந்து, அடே மூடா, உன்னால் நமது பழமையான வம்சமே நிர்மூலமாகிவிடும் போல் இருக்கிறது. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உளறுவதில் உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என்று கோபமாக சொன்னார். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் ஒரு அடி முன்னால் வந்து சம்புவரையரை பிடித்து கொண்டார். தொண்டையை முன்போல் கனைத்து கொண்டு, சம்புவரையரே, உமது மகன் செய்த மூடத்தனமான காரியங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்துவிட்டான். சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெருந்தொண்டு செய்திருக்கிறான். அதை தெரிந்து கொள்ளும் போது தாங்களே அவனை பெற்றது குறித்து பெருமை அடைவீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், அவன் மீது சீற்றம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே சம்புவரையரை பிடித்து இழுத்து சிறிது அப்பால் கொண்டு போய் நிறுத்தினார். பிறகு கந்தமாறனை பார்த்து, நீ இந்த வந்தியத்தேவன் மீது வேலெறிந்து கொன்றதாக சொன்னாயல்லவா? இவன்தான் அப்போது குதிரை மேல் நதியை கடந்தவன் என்று உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்போது முதல் மந்திரி குறுக்கிட்டு, ஐயா, இதை பற்றி என் சீடன் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றார். உடனே ஆழ்வார்க்கடியான் முன்வந்து, பிரபுக்களே, என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். இந்த வல்லத்து இளவரசர் குதிரை மேலேறி ஓடவே இல்லை. இவர் நமது உண்மையான மதுராந்தகத்தேவரை கொலைகாரனிடமிருந்து காப்பாற்றிவிட்டு காயம்பட்டு விழுந்தார். இவரை நான் தான் மூடு பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தேன். 4 நாட்களாக இவர் இங்கேதான் இருந்து வருகிறார். ஆகையால் இளஞ்சம்புவரையர் இவர் முதுகில் வேலெறிந்திருக்கவே முடியாது என்றான். உடனே பெரிய பழுவேட்டரையர், நானும் அப்படித்தான் ஊகித்தேன். சம்புவரையரே, உமது மகனுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். சோழ சாம்ராஜ்யத்துக்கு அவன் மகத்தான சேவை செய்திருக்கின்றான். அவன் வேலெறிந்து கொன்றவன் வீரபாண்டியனுடைய மகனாகவே இருக்க வேண்டும். அன்று மாலை முதல் பழைய மதுராந்தகனை காணவில்லை அல்லவா? ஓடிப்போக முயன்றவன் அவனாகவே இருக்க வேண்டும். கடவுள் எத்தனை பெரிய விபத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி இருக்கிறார் என்று கூறி நிறுத்தினார். இந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட வியப்பும் திகைப்பும் தீர்வதற்குள் அந்த முதுபெரும் கிழவர் மேலும் கூறினார். சக்கரவர்த்தி, அடியனுடைய கடைசி வார்த்தைகளை சிறிது செவி கொடுத்து கேளுங்கள். தங்கள் வீர புதல்வர் ஆதித்த கரிகாலன் மறைந்து விட்டார். ஒரு பெரிய விபத்திலிருந்து இந்த சோழகுலமும் ராஜ்யமும் தப்பி இருக்கிறது. அவ்விதம் தப்புவதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் இந்த வானர் குல வீரன் வந்தியத்தேவன்தான். சம்புவரையர் மாளிகையில் நாங்கள் நள்ளிரவு கூட்டம் நடத்திய அன்று இவன் தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்தான். பிறகு இவன் தஞ்சை கோட்டைக்கு வெளியே நந்தினியை சந்தித்து பேசியதாக என் சகோதரன் கூறினான். நந்தினியின் உதவியினாலேயே இவன் கோட்டையை விட்டு தப்பிச் சென்றதாகவும் கூறினான். அதிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் சந்தேகத்தின் முளை தோன்றி வளர்ந்து வந்தது. கடைசியில் துர்கா பரமேஸ்வரியின் கிருபையினால் மதுரை ஆபத்துதவிகளின் சதி ஆலோசனையை பற்றி நானே கேட்டு அறிந்தேன். நானே மறைந்திருந்து அவர்களுடைய பேச்சுகளை கேட்டிருக்காவிட்டால் அதை நம்பியே இருக்க மாட்டேன். அதற்கு பிறகும் தங்கள் செல்வக்குமாரி இளைய பிராட்டி என்னுடைய உள்ளத்தை வேறு விதத்தில் குழப்பிவிட்டார்.
நந்தினி அவருடைய சகோதரி என்றும் அவளுக்கு நான் தீங்கு இழைக்கக்கூடாது என்றும் கூறினார். அவரும் ஒருவேளை ஏமாந்திருக்க முடியுமோ என்று நான் ஐயமுற்றேன். எனினும் மாறு வேடம் பூண்டு கடம்பூர் சென்று உண்மையை அறிய முயன்றேன். காளாமுக சைவர்கள் என்னை அவர்களுடைய தலைவனாக கொண்டிருந்தார்கள். என்னுடைய அவமானத்தை கேளுங்கள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நானே சக்கரவர்த்தியாக வேண்டுமென்ற துரோகமான விதையை என் மனதில் நந்தினி விதைத்திருந்தாள். காளாமுக கூட்டத்தார் அந்த ஆசைக்கு தூபம் போட்டு வந்தார்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவது போல் கட்டிவிட்டு பிறகு அவரையும் துரத்திவிட்டு நானே சக்கரவர்த்தி ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த காளாமுகர்களிலே ஒருவனான இடும்பன்காரி சம்புவரையர் அரண்மனையில் சேவகனாயிருந்தான். மதுரை ஆபத்துதவிகளுக்கும் அவன் ஒற்றனாக உதவி வந்தான். நான் அவனை பயமுறுத்தி அச்சமயம் கடம்பூர் அரண்மனையின் வேட்டை அறையில் மதுரை ஆபத்துதவிகள் இருப்பதை அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நந்தினியின் அறைக்கு சென்றிருப்பதையும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் அங்கேயே ஒளிந்து கொண்டிருப்பதையும் அறிந்து கொண்டேன். நந்தினிக்கும் கரிகாலருக்கும் நடக்கும் சம்பாஷணையை ஒட்டு கேட்டு அவர்களுடைய ரகசியத்தை அறியும் ஆசை என் உறுதியை குலைத்துவிட்டது. நந்தினியின் அறைக்கு போக யாழ்களஞ்சியத்தின் மூலம் ஒரு ரகசிய வழி இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே நான் போய் சேர்ந்தேன். நல்ல சமயத்திலேதான் போய் சேர்ந்தேன். நந்தினியை பற்றிய உண்மையை அவள் வாயாலேயே சொல்ல கேட்டு அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நடத்தையில் களங்கமற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன். நந்தினியும் அவளைச் சேர்ந்தவர்களும் வீரபாண்டியனுடைய சாவை பழிவாங்குவதற்கு எவ்வளவு பயங்கரமான திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அந்த சதி வெற்றி பெறாமல் தடுக்க முயன்றேன். ஆனால் விதியை என்னால் வெல்ல முடியவில்லை. கரிகாலர் என் கண் முன்னாலேயே உயிரற்று கீழே விழுந்ததை பார்க்கும் துர்பாகியத்தை பெற்றேன். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய பழுவேட்டரையர் தன் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மினார். சுற்றியிருந்த அனைவருடைய உள்ளமும் அந்த வீர பெரும் கிழவரின் மாபெரும் துயரத்தைக் கண்டு இளகி போயிருந்தது. பெரிய பழுவேட்டரையர் மேலும் மேலும் பொங்கி வந்த விம்மலை தனது வைரம் பாய்ந்த இரும்பு நெஞ்சின் உதவியால் அடக்கிக் கொண்டார். சுற்றுமுற்றும் பார்த்தார். விதிவசத்தினால் ஆதித்த கரிகாலர் இறந்து விட்டார். ஆனால் துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் அதே சமயத்தில் பேராபத்துக்குள்ளான பொன்னியின் செல்வர் விதியையும் மதியையும் வென்று உயிர் தப்பினார். சக்கரவர்த்தி, பிரம்மராயரே, என் அருமை தோழர்களான சிற்றரசர்களே, சோழ சிங்காசனத்தில் அருள்மொழிவர்மரை ஏற்றி வைத்து முடிசூட்டுங்கள். அவர் மூலமாக இந்த சாம்ராஜ்யம் மகோன்னதமடையப் போகிறது என்றார். அப்போது முதல் மந்திரி அனிருத்தர், ஐயா, தங்கள் விருப்பம் நிறைவேறத்தான் போகிறது. பொன்னியின் செல்வர்தான் அதற்கு தடையாயிருப்பார் என்று பயந்தோம். சோழ நாட்டின் அதிர்ஷ்டத்தினால் அவரே முடிசூட்டிக் கொள்ள இசைந்து விட்டார். ஆனால் கரிகாலர் எப்படி இருந்தார் என்று தாங்கள் கூறவில்லையே என்றார். அதை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? கொன்ற கை யார் கையாயிருந்தால் என்ன? உண்மையில் அவருடைய மரணம் விதியினால் நேர்ந்தது என்றார் அந்த வீரக்கிழவர். அது தெரியாவிட்டால் இதோ குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கும் வாலிபன் மீது ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் நீங்காது. கரிகாலன் மரணத்துக்காக இவனை தண்டிக்கும்படி நேரிடும் என்றார் முதல் மந்திரி அனிருத்தர். ஆஹா, இவன் மீதா குற்றம் சுமத்துவது? யார் சுமத்துவது என்று கேட்டார் பெரிய பழுவேட்டரையர். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் சுமத்துகிறார்கள் என்று அனிருத்தர் கூறியதும், ஆஹா, முழு மூடர்கள்! கந்தமாறா, பார்த்திபேந்திரா, இந்த வாலிபன் மீது நீங்கள் குற்றம் சுமத்த காரணம் என்ன? எதை கொண்டு இவன் ஆதித்த கரிகாலரை கொன்றதாக சொல்லுகிறீர்கள் என்று பெரிய பழுவேட்டரையர் கேட்டார். அந்த கேள்விக்கும் அனிருத்தரை பதில் கூறினார். இவன் அச்சமயம் நந்தினி தேவியின் அந்தப்புரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தானாம். மணிமேகலையும் அங்கேயே இருந்திருக்கிறாள். மணிமேகலை தான் கொன்றதாக சொல்லுகிறாள். அவ்விதம் இருக்க முடியாது. அவள் காட்டிய கத்தியில் இரத்தக்கரையே இல்லை. வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காகவே அவள் அவ்விதம் சொல்லியிருக்க வேண்டும். வந்தியத்தேவன் மறைவிடத்திலிருந்து கரிகாலரை கொன்றதை அவள் பார்த்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். மணிமேகலை கொல்லவில்லை என்றால் வந்தியத்தேவன் மட்டும் எப்படி கொன்றிருப்பான்? எந்த ஆயுதத்தை கொண்டு என்று பெரிய பழுவேட்டரையர் கேட்டார். அப்போது பார்த்திபேந்திரன் முன் வந்து, இந்த ஆயுதத்தை கொண்டு, ரத்தம் தோய்ந்து காய்ந்திருக்கும் இந்த கூரிய திருகு கத்தியை கொண்டு என்று கூறி நாம் முன்னமே பார்த்திருக்கும் திருகு கத்தியை காட்டினான். வந்தியத்தேவன் கரிகாலருடைய உடலை தீப்பிடித்த மாளிகையிலிருந்து எடுத்து வந்து போட்டுவிட்டு தானும் மூர்ச்சையடைந்து விழுந்தபோது அவரிடமிருந்த திருகு கத்தியை பார்த்திபேந்திரன் எடுத்து பத்திரமாக வைத்திருந்தான். அதை இப்போது எடுத்து காட்டினான். பெரிய பழுவேட்டரையர் அவனை நோக்கி, எங்கே, இப்படி அந்த கத்தியை கொடு என்று சொல்லி அதை வாங்கி கொண்டார். அதை நன்றாக உற்று பார்த்துவிட்டு, ஆஹா, இது இடும்பன்காரியின் கத்திதான் என்று முணுமுணுத்தார்.
கந்தமாறா, பார்த்திபேந்திரா, நீங்களும் நானும் இந்த வந்தியத்தேவனை 3 தரம் வலம் வந்து கும்பிட வேண்டும். நந்தினியின் மோக வலையில் இந்த கிழவனைப் போலவே நீங்களும் விழுந்திருந்தீர்கள். ஆனால் இவன் ஒருவன்தான் அந்த மாய வலையில் சிக்கவில்லை. இவன் இந்த கத்தியை எறியவும் இல்லை, ஆதித்த கரிகாலரை கொல்லவும் இல்லை. இந்த கத்தியை எறிந்து கரிகாலரை கொன்றவன் எவன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை சொல்லாவிட்டால் உங்களுடைய சந்தேகம் தீராது. இந்த வாலிபன் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். நான் அதன் வழியாக இறங்கி வந்தேன். இவன் என்னை பார்த்து சத்தமிடக்கூடாது என்பதற்காக பின்னாலிருந்து இவனுடைய கழுத்தை பிடித்து நெருக்கினேன். இவன் விழி பிதுங்கி உணர்விழந்து கீழே விழுந்து விட்டான். ஆதித்த கரிகாலரை கொன்றது யார் என்பது கூட அச்சமயம் இவனுக்கு தெரிந்திருக்க முடியாது. இந்த திருகு கத்தியை நான் தான் இடும்பன்காரியிடமிருந்து வாங்கி கொண்டு வந்தேன். இதை வீசி எறிந்ததும் நானேதான். இந்த என்னுடைய வலது கரந்தான். சோழ சக்கரவர்த்திகளுக்கு முடிசூட்டிய பரம்பரையில் வந்த இந்த கரந்தான் கத்தியை எறிந்தது. இளவரசர் ஆதித்த கரிகாலர் மீது எரியவில்லை. நான் நந்தினியின் மேல் எறிந்தேன். என்னை மோக வலையில் ஆழ்த்தி துரோக படுகொழியில் வீழ்த்திய அந்த மாய பிசாசை கொன்றுவிட எண்ணி எறிந்தேன். கத்தி குறி தவறி கரிகாலர் மீது விழுந்தது. பழுவேட்டரையர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே ஐயையோ, ஆஹா, ஓஹோ என்ற குரல்கள் அச்சபையில் எழுந்தன. 100 ஆண்டு காலமாக பழுவூர் குலம் சோழ குலத்துக்கு செய்திருக்கும் தொண்டுகளுக்கெல்லாம் நான் களங்கம் உண்டு பண்ணிவிட்டேன். அந்த களங்கத்தை எப்படி நீக்கப் போகிறேனோ தெரியவில்லை என்றார் பெரிய பழுவேட்டரையர். அப்போது, அண்ணா, இதோ அந்த களங்கத்தை நான் போக்குகிறேன் என்று கூறிக்கொண்டே சின்ன பழுவேட்டரையர் தனது கத்தியை உருவிக்கொண்டு அண்ணன் அருகில் விரைந்து வந்தார். சோழ குலத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை பழி வாங்குவதாக நீயும் நானும் சபதமேற்றிருக்கிறோம். அந்த சபதத்தை இப்போது நானே நிறைவேற்றுவேன். உன்னை இந்த கணமே கொன்று நம் குலத்துக்கு நேர்ந்த பழியை துடைப்பேன் என்று சின்ன பழுவேட்டரையர் கத்தியை ஓங்கினார். அப்போது சக்கரவர்த்தி குறுக்கிட்டு, வேண்டாம் வேண்டாம், இங்கே ரத்தம் சிந்த வேண்டாம் என்றார். இளவரசர் அருள்மொழிவர்மரும் முதல் மந்திரி அனிருத்தரும் பாய்ந்து சென்று சின்ன பழுவேட்டரையரின் கைகளை பிடித்துக் கொண்டார்கள். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் கூறினார், தம்பி, நம் குலத்துக்கு என்னால் நேர்ந்த பழியை துடைக்கும் வேலையை உனக்கு வைக்க மாட்டேன். அத்துடன் தமையனை கொன்ற தம்பி என்ற பழியை உனக்கு ஏற்படுத்த மாட்டேன். இதோ துர்கா பரமேஸ்வரிக்கு என் சபதத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த சிறிய திருகு கத்தியை தனது மார்பை நோக்கி ஓங்கினார். முன்னொரு தடவை அவர் ஓங்கிய பெரிய வாளை மறுபடியும் உரையில் போட்டிருந்தபடியால் அவர் தனது பழைய உத்தேசத்தை விட்டுவிட்டதாக மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பார்த்திபேந்திரனிடமிருந்து வாங்கி கொண்டிருந்த திருகு கத்தியை அவர் உபயோகிப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஐயா, வேண்டாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அருள்மொழிவர்மர் அவர் அருகில் பாய்ந்து வருவதற்குள் பெரிய பழுவேட்டரையர் தன் உத்தேசத்தை நிறைவேற்றிவிட்டார். வேர்விட்டு வளர்ந்திருந்த ஒரு மரம் கப்பும் கிளையுமாக பெயர்ந்து கீழே விழுவது போல தரையில் சாய்ந்தார். அடடா, ஐயோ என்பவை போன்ற குரல்கள் அச்சபையில் ஒலிக்கத் தொடங்கின. விழுந்த பெரிய பழுவேட்டரையரை நோக்கி சிலர் ஓடி வந்தார்கள். அதே சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு சுந்தர சோழர் சிங்காசனத்தில் சாய்ந்தார். அவரை நோக்கி இன்னும் சிலர் ஓடினார்கள். மந்திராலோசனை சபை கலைந்தது. அன்று இரவு பெரிய பழுவேட்டரையர் மரணத்துடன் போராடி கொண்டிருந்த போது பலரும் வந்து அவரை பார்த்துவிட்டு போனார்கள். சக்கரவர்த்தியும் அருள்மொழிவர்மரும் அனிருத்தரும் இளைய பிராட்டி குந்தவையும் கூட வந்திருந்தார்கள். சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் பெரிய பழுவேட்டரையர் செய்திருக்கும் சேவைகளை பற்றி பாராட்டி பேசினார்கள். சென்ற 3 வருஷ சம்பவங்களை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் விடை பெற்று புறப்பட்டார்கள். பிறகு அவர்கள் 4வரும் பெரிய பழுவேட்டரையர் படுத்திருந்த அறைக்குள்ளேயே அவர் பார்க்க முடியாத இடத்தில் மறைந்து நின்று கொண்டார்கள். அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை அழைத்து கொண்டு வந்தார். பெரிய பழுவேட்டரையருக்கு எதிரில் கொண்டு வந்து அவனை உட்கார வைத்துவிட்டு தாமும் அருகில் அமர்ந்தார். பார்வை விரைவாக மங்கி வந்த கண்களினால் பெரிய பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துவிட்டு, இந்த வைஷ்ணவன் இங்கு எதற்காக வந்தான்? நான் வைகுண்டத்துக்கு போக விரும்பவில்லை என்று கூறினார். ஐயா, நான் மகாவிஷ்ணுவின் தூதனாக இங்கு வரவில்லை. என் சகோதரியிடமிருந்து செய்தி கொண்டு வந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது யார் உன் சகோதரி என்று கேட்டார் பெரிய பழுவேட்டரையர். என்னுடன் பல நாள் வளர்ந்த சகோதரி நந்தினியை சொல்லுகிறேன். ஐயா, நந்தினி தங்களுக்கு அவளுடைய நன்றியை தெரியப்படுத்தும்படி என்னை அனுப்பினாள். ஆதித்தரை கொன்ற பழி அவள் மேல் விழாதிருக்கும் பொருட்டு தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவிக்க சொன்னாள்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்கள் அன்பை மறக்க முடியாது என்று தெரிவிக்கும்படியும் சொன்னாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, அவள் இன்னும் அப்படி நினைக்கிறாளா? நினைத்து கொண்டு சந்தோஷப்படட்டும். எவ்வளவுதான் அவள் வஞ்சம் செய்து எனக்கு தீங்கு புரிந்தாலும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியை காப்பாற்றிய உத்தமையின் புதல்வி அல்லவா அவள்? உண்மையாகவே அடுத்த பிறவிகளிலும் அவள் என்னை தேடிக்கொண்டு வந்து விடுவாளோ என்னவோ என்றார் பழுவேட்டரையர். பிறகு ஆழ்வார்க்கடியானை பார்த்து, வைஷ்ணவனே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நான் எறிந்த கத்தி இளவரசர் மேல் விழவே இல்லை. அதற்கு முன்பே அவர் விழுந்து விட்டார். நானே இளவரசரை கொன்றதாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் நந்தினியின் மேல் பழி விழாமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல, அதைவிட 100 மடங்கு முக்கியமான காரணம் உண்டு. அருகில் வா, சொல்லுகிறேன். உன் சிநேகிதன் வந்தியத்தேவன் இருக்கிறானே, அவன் அருமையான பிள்ளை. அவனுக்கு சோழகுலம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. இளைய பிராட்டியின் உள்ளத்தை அவன் கவர்ந்து விட்டான். இளைய பிராட்டியிடம் நான் அனாவசியமாக குரோதம் பாராட்டினேன். அதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் குற்றத்தை நானே ஒப்புக்கொண்டு என்னை பலி கொடுக்க முன்வந்தேன். அப்படி நான் செய்திருக்காவிட்டால் வந்தியத்தேவன் பேரில் யாராவது ஒருவர் களங்கம் கற்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இனி ஒருவரும் அவ்வாறு பேச துணிய மாட்டார்கள். வைஷ்ணவனே, என்றாவது ஒரு நாள் இளைய பிராட்டியிடம் அவரை நான் துவேஷித்ததற்காக என்னை தயை கூர்ந்து மன்னிக்கும்படி சொல்லு. நெடுநேரம் பேசியதால் அந்த கிழவருக்கு மூச்சு வாங்க தொடங்கியது. அவர் கூறியதையெல்லாம் கேட்டு ஆழ்வார்க்கடியானுக்கு உள்ளம் உருகிவிட்டது. மறைவிடத்திலிருந்து இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குந்தவையின் கண்களிலிருந்தும் கண்ணீர் மழையாக பொழிந்தது. வைஷ்ணவனே, இன்னும் ஒரு விஷயம். நீ முதல் மந்திரி பிரம்மராயரிடம் சொல்லு. இலங்கையிலிருந்து பாண்டியன் கிரீடத்தையும் ரத்தினஹாரத்தையும் எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அதற்கு தகுந்தவன் வல்லத்து இளவரசன் ஒருவன்தான். அவனும் நீயும் போய் அவற்றை கொண்டு வாருங்கள். பிறகு மதுரைக்கு சென்று அங்கே ஒரு தடவை பொன்னியின் செல்வருக்கு மகுடாபிஷேகம் நடத்த வேண்டும். அருள்மொழியிடம் எனக்காக ஒன்று வேண்டிக்கொள். என் பேரில் ஏற்படும் பழியை என் சகோதரன் மீது சுமத்த வேண்டாம். அவனைப் போல் சோழ குலத்துக்கு உற்ற துணைவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லு. தேவி, துர்கா பரமேஸ்வரி, என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். இதோ வருகிறேன். சோழ குலத்தை காப்பாற்று. வர வர மெலிந்து கொண்டு வந்த பெரிய பழுவேட்டரையரின் குரல் அடியோடு மங்கி நின்றது. அந்த தீரப் பெருங்கிழவரின் உயிர் சுடரும் அணைந்தது. அத்தியாயம் 77 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.